ராஜகோபால் மதுரா கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருந்தார். பசும்பொன் பாண்டியன் அவரும் எவ்வளோ நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு. 2 பேருமே காலேஜ் ஃப்ரெண்ட்ஸாக. காலேஜ் முடித்தோடனே பசும்பொன் பாண்டியன் என்ன செஞ்சார், அவர் திருச்சியிலேருந்து அவங்க அப்பா கிட்ட கொஞ்சம் பணம் வாங்கிக்கிட்டு சென்னைக்கு வந்து ஒரு ஃபேக்ட்ரி ஆரம்பித்தார். அதில் அவருக்கு நல்ல லாபம் வந்துச்சு. பசும்பொன் பாண்டியோட அப்பா ஜமீன்தாரும் அவர் அந்த ஃபேக்ட்ரியில் வர லாபத்தையும் தன் பையன் எவ்வளோ அழகாக வியாபாரம் பண்ணுறதையும் பார்த்துட்டு அவருக்கு இன்னும் கொஞ்சம் பணம் இன்வெஸ்ட் பண்ணார். அப்போ 2-3 ஃபேக்ட்ரி ஆரம்பித்தார். டெக்ஸ்டைல் ஃபேக்ட்ரி, அப்புறம் வந்து டைமண்ட் கட்டிங் ஃபேக்ட்ரி, இன்னொன்று வந்து இது கிரைனைட் ஃபேக்ட்ரி. இது 2மே நல்ல லாபத்தை கொடுத்துச்சு. அதுக்கு பிறகு நிறைய பிரான்ச்சஸ்லாம் ஆரம்பித்தார். இதுக்கிடையில் ராஜகோபால் வந்து லாயர் முடிச்சுட்டு வேலைக்கு யார்கிட்டையாவது ஜூனியராக சேரலாமான்னு தேடிட்டு இருந்தார். அப்போ தான் பசும்பொன் பாண்டியன் கூப்பிட்டார். பசும்பொன் பாண்டியன் வந்து பிஏ மட்டும் முடிச்சுட்டு ஒரு டிகிரி முடிச்சுட்டு பிஸ்னஸ்குள்ளே வந்துட்டார். ஆனால் ராஜபாண்டியன் அதுக்கு மேலே போய் ராஜகோபால் அதுக்கு மேலே போயிட்டு பிஎல் அப்ளை பண்ணி படிச்சுட்டு இருந்தார். அவர் படித்து முடிச்சுட்டு வர்றதுக்குள்ளே இவருடைய வியாபாரம் நல்லா விரிவடைஞ்சு நல்லா ஓரளவுக்கு ஃபேமஸ் ஆகிட்டார். ஏன்னா அவர் எந்த வியாபாரத்தை தொடங்கினாலும் அது நல்ல லாபத்தை கொடுத்துச்சு. பசும்பொன் பாண்டியனை பொறுத்த வரைக்கும் ஒரு வேலை செய்கிறாருன்னா அதை வந்து முதல்ல டிசைன் பண்ணுவார். இது என்ன செய்யலாம், இது எப்படி செய்யலாம், இதனால் வர லாபம் என்ன, அதனால் வர நஷ்டம் என்ன, 2வது வந்து அங்கே ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸ்க்கு நம்ம அதில் வர லாபத்தில் என்னென்ன செய்யலாம் அப்படின்னு அந்த என்விரான்மெண்டலுக்கு அது செட் ஆகுமா அப்படின்னு எல்லாமே சேர்ந்து தான் அவர் வியாபாரத்தை தொடங்குவார். அதுதான் அவருடைய வெற்றியோடைய சீக்ரெட். இப்போ ராஜகோபால் வந்து பசும்பொன் பாண்டியன்கிட்ட சொன்னார், இந்த மாதிரிடா நான் இது ஒரு லாயரை சொல்லி அவர்கிட்ட நான் ஜூனியராக சேரலான் இருக்கேன்னு. அப்போ பசும்பொன் பாண்டியன் சொன்னார், நீ ஏன்டா இன்னொருத்தட்ட போய் வேலைக்கு செய்யணும், நம்மளோட கம்பெனிஸ்க்கு நீ லீகல் அட்வைஸராக இருந்துக்கோ அப்படின்னார். சரி, அதே டைமில் நீ கோர்ட்டுக்கும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோ அப்படின்னாரு. அவர் வந்து பார் கவுன்சிலில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு எல்லாமே பசும்பொன் பாண்டியன் தான் எல்லாம் ஹெல்ப் பண்ணார். அப்புறம் அதே டைமில் ராஜகோபால் வந்து கிரிமினல் லாயராக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தார். இப்படியே அவங்க லைஃப் போயிட்டு இருந்தது. அதெல்லாம் வந்து மதுரா கிட்ட சொல்லிகிட்டு இருந்தார். அந்தளவுக்கு நாங்கள் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம். அப்புறம் தான் நாச்சியாரை வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு நாங்கள் தான் போய் பொண்ணு பார்த்தோம். நான் சொன்னேன், முதல்ல பார்த்தோன்னே நாச்சியாரை எனக்கு பிடிச்சிருந்தது. அப்போ பசும்பொன் பண்ணிட்டு சொன்னேன், இந்த பொண்ணை மிஸ் பண்ணிடாத, ரொம்ப நல்ல லட்சணமாக இருக்கா, பார்க்கவும் நல்ல சாந்தமான முகமாக இருக்குது, நிச்சயமாக நல்ல குணம் உள்ள பொண்ணாக தான் இருக்கும், சரின்னு சொல்லிடு அப்படின்னு. என் பேச்சை கேட்டு தான் அவன் சரின்னு சொன்னான். உள்ளுக்குள்ளே எனக்கு கொஞ்சம் பயமாகவும் இருந்தது. நம்ம வீட்டுக்கு சொல்லிட்டோமே, இவங்க 2 பேரும் ஒத்துமையாக வாழணுமே நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நான் நினச்ச மாதிரியே தான் நாச்சியார் ரொம்ப நல்ல பொண்ணு. ரொம்ப பசும்பொன் பாண்டியனுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப குணமான நல்ல குணத்தோடு தான் அந்த வீட்டில் இருந்தால். அந்த ஜமீனை வந்து அவ்வளோ நல்லா வந்து பாசமாக எல்லாரையும் அரவணைச்சு கொண்டு போயிட்டு இருந்தா. அதுக்கு பிறகு தான் ராஜபாண்டியனுக்கு கல்யாணம் ஆச்சு. பேச்சு ஒன்றும் அவ்வளோ வசதியான வீட்டிலேருந்து வரலனாலும் ஒரு நாளும் நாச்சியார் வந்து பேச்சை ஒரு இதுவாக நினச்சதில்லை. தனக்கு ஈக்குவலாக தான் பேச்சை பாசமாக நடத்திட்டு இருந்துச்சு அந்த பொண்ணு. எனக்கு அதனால தான் நாச்சியாரை ரொம்ப பிடிக்கும். ஆனால் பாரு, ராஜபாண்டியனுக்கு கல்யாணம் ஆகி குழந்த பிறந்த பிறகு கூட பசும்பொன் பாண்டியனுக்கு குழந்தை இல்லை. அப்போ நான் நினச்சிப்பேன், என்னடா இவ்வளோ நல்லவனாக இருக்கான், இவனுக்கு ஒரு வாரிசு இல்லையே நினச்சிட்டு இருக்கும்போது தான் நீ பிறந்தது அந்த ஜமீனில் உள்ள எல்லாருக்கும் அவ்வளோ சந்தோஷமாகிடுச்சு. நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம பசும்பொன் பாண்டியனுடைய அம்மா மதுரவாணியோட பேரில் தான் இந்த பேலஸையும் கட்டினான். அது கூட வந்து உங்கள் பாட்டியும் உங்கள் அம்மாவும் சேர்ந்து டிசைன் பண்ணது தான் இந்த மதுரை விலாசம்னு. அது ஒவ்வொன்றும் அவ்வளோ அழகாக நுணுக்கமான வேலைப்பாடெல்லாம் ஐடியா கொடுத்தது உங்கள் அம்மா தான் அப்படின்னா. அப்போ அந்த வீட்டுக்கு பேர் வைக்கிறதுக்கு உங்கள் பாட்டி சொன்னாங்க, நாச்சியார்னு வை அப்படின்னு. ஆனால் உங்கள் அம்மா சொன்னாங்க, இல்லைம்மா, இது உங்கள் பேரில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மதுரை விலாசம்னு வச்சாங்க. இதெல்லாம் கேட்டுட்ருக்கும் போதே மதுரா கண்ணில் தண்ணியாக கொட்டிகிட்டு இருந்தது. இப்போ நீ எதுக்குமே அழுகாத, சரியா? நான் கடவுள் கரெக்டாக உன்னை வந்து என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருக்கார். இன்னொரு விஷயம் உனக்கு தெரியுமா? இந்த ஹோட்டலோட எடை யார் வாங்கி கொடுத்தான்னு தெரியுமா? இதுவும் உங்கள் அப்பா வாங்கி கொடுத்தது தான். எனக்கு
இந்த கிரிமினல் லாயராக ப்ராக்டிஸ் பண்ணி எனக்கு ரொம்ப வெறுத்து போச்சு. வெட்டு குத்து அடி தடி ஒரே துரோகம் இதெல்லாம் பார்த்து பார்த்து எனக்கு வெறுப்பாக இருந்தது. அப்போ அவன்கிட்ட சொன்னேன், டேய் நான் லாயர் ப்ராக்டிஸ் பண்ணுறதே நிறுத்திடலான் இருக்கேன்டா அப்படின்னு. எங்கேயாவது ஹில் ஸ்டேஷனுக்கு ஷிஃப்ட் ஆகிடலான் இருக்கேன், நீ வேறு யாராவது லீகல் அட்வைஸராக வச்சுக்கோ அப்படின்னா. அப்படின்னு தான் பசுமன் சொன்னான், டே ஏன்டா அப்படி, நீ பக்கத்துலேயே இருக்கிறது தான் எனக்கும் கொஞ்சம் தைரியம், எனக்கு மென்டல் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னான். என்னடா பண்ணுறது, எனக்கு பிடிக்கலையே அப்படின்னு. நான் உனக்கு ஒரு யோசனை சொல்கிறேன். நம்ம இந்த ஏரியாவில் அப்போ இது ஒரு சின்ன ஹோட்டலாக இருந்தது, ஆனால் இடம் நிறைய இருந்தது. அப்போ உங்கள் அப்பா சொன்னால், நான் ஒரு ஹோட்டல் அடிக்கடி பார்ப்பேன்டா காரில் போகும்போது, அந்த இடம் ரொம்ப ஸ்பேசியஸாக இருக்குது, ஒரு சின்ன ஹோட்டலாக இருக்குது. அப்புறம் நினச்சா அந்த ஹோட்டலை பெருசாக்கி பயங்கர ஒரு நல்ல ஒரு சூப்பராக வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். ஏன் அவர் பண்ணாமல் வச்சுருக்காருன்னு தெரில. நான் வேணால் அந்த இடத்த பேசி பார்க்குறேன், அவர் விற்றுட்டாருன்னா உனக்கு நான் வாங்கி கொடுக்குறேன். அதில் நான் சொல்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு பில்டிங் கட்டிட்டு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணு. ஏன்னா நீ உனக்கு சாப்பாட்டில் நல்ல பிரியம் இருக்குது, நீ நல்ல டேஸ்ட்டு வந்து கிளாஸிஃபை பண்ணுவ. அப்போ நிச்சயமாக உன்னால் நல்ல ஃபுட்டை கொடுக்க முடியும். உனக்கும் வந்து மைண்டு ஃப்ரீயாக இருக்கும். என்னோடய கம்பெனிக்கு நீ லீகல் அட்வைஸராக இருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு சொன்னார். அதுக்கு அந்த மாதிரி தான் இந்த ஹோட்டல் வந்தது. ஆனால் அவன் இப்படியெல்லாம் எனக்கு செஞ்சு கொடுத்துட்டு திடீர்னு கார் ஆக்சிடெண்ட்டில் சாவான், நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் அதுக்கு பின்னாடி இப்படி ஒரு சதி இருக்குன்றது இப்போ தாம்மா நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு மதுரா வந்து, சரி ராஜபாண்டியன் வருவான், வாங்க நம்ம அந்த முன்னாடி ஒரு மீட்டிங் ஹால் மாதிரி ஒரு ரூம் கட்டியிருந்தார்ல, ரெஸ்ட் ரூம் மாதிரி இருக்கும், அந்த ரூமுக்கு வந்து கதவு திறந்தார். அதை பார்த்தோன்னே அசந்துட்டார். ஏன்னா மதுரை அதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருந்தா. அந்த ரூமை நல்ல பெரிய ரூமாக எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு ஒரு 20 பேர் ஒரே டைமில் உட்காந்து பேசுகிற மாதிரி நல்ல பெரிய ஹோவல் ஷேப் டேபிளும் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் டேபிள் சென்டரில் இருந்தது. அப்புறம் அதுக்கடுத்து சின்னதாக ஒரு ரூம் இருந்தது. அங்கே டாய்லெட் பாத்ரூம் இருக்குது. நம்ம ஃப்ரெஷ்அப் ஆகிக்கிறதுக்கு ஒரு ஸ்பேசியஸான இடம் இருந்தது. இந்த மீட்டிங் ஹால் பக்கத்தில் விண்டோஸ், நல்ல உயரமான விண்டோஸ் இருந்தது. அதில் நல்ல அழகான கர்டன்ஸ் போட்டு நல்லா இதை க்ளோஸ் பண்ணியிருந்தது. அந்த விண்டோ திறந்தோம்னா ஒரு சின்ன அதுவும் ஆஃப் சர்க்கிள் பால்கனி தான். அந்த பால்கனி வந்து கார் பார்க்கிங்கை ஒட்டி இருந்தது. இப்போ நம்ம அந்த விண்டோ திறந்துட்டு வந்தோம்னா பால்கனியில் நின்றுட்டு நம்ம என்ட்ரன்ஸ் பார்க்கலாம். அதே நேரத்தில் இந்த சைடில் இருக்க கார்டனையும் பார்க்கலாம். அந்த மாதிரி வியூவில் அதை வச்சுருந்தா. அப்போ மதுராவை பார்த்தாரு. நிச்சயமாக சொல்கிறேன், பசுமன் பாண்டியன் போகவே இல்லை எங்கேயும், உருவத்தில் தான் இருக்கான், உன்னுடைய மைண்டில் இருக்கான், எல்லாத்துலேயுமே உங்கள் அப்பாவை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டு பேசிகிட்டே இருந்தார். அப்போ கணேஷ் வந்தான். முதலாளி அந்த ஐயா வந்திருக்காருன்னு, சரி வர சொல்லுப்பா அப்படின்னு. ராஜபாண்டியன் பேச்சு உள்ளே வந்தாங்க. அந்த அன்னை பசுமன் ராஜகோபால் இப்படி பார்த்தாரு. உனக்கு இது இந்த அளவுக்கு நீ இப்படி நடந்திருக்கியா, உனக்கு மனசாட்சியே இல்லையா அப்படின்னு கேட்டார். நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்டான். நீ என்ன பண்ணியா அப்படின்னு. கொஞ்சம் மனசாட்சி நினச்சி பாரு ஒன்று. இங்கே வந்து காரில் வரும்போது பசுமன் பாண்டியன் ராஜபாண்டியன் நினச்சிட்டே வந்தார். மதுரா வீட்டை விட்டு மதுரா காணாமல் போன பிறகு அவர் என்ன நினச்சாரு, மதுரா என்ன ஆனால் எதுன்னு தெரில, எதுவும் அவள் திரும்பி வர்றதுக்குள்ளே இந்த சொத்தெல்லாம் வந்து தன்னுடைய பேருக்கு எல்லாத்தையும் ரெஜிஸ்டர் பண்ணிடுன்னு சொல்லிவிட்டு தன்னுடைய கம்பெனி லீகல் அட்வைஸரை வந்து ஒவ்வொரு ஃபேக்ட்ரிஸாக தன் பேருக்கு மாற்றுறதுக்கு வேண்டிய ஃபார்மாலிட்டிஸ்லாம் செக் பண்ண சொன்னார். அப்போ தான் அந்த லாயர் வந்து சொன்னார், சார் இந்த சொத்து எதுவுமே உங்கள் பேரில் ட்ரான்ஸ்ஃபர் ஆக முடியாதுன்னு. ஏன் அப்படின்னோன்னு, உங்கள் அண்ணன் சரியான ஒரு உயில் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. என்ன எழுதியிருக்காருன்னா, அந்த சொத்தை மதுரா பேரில் கூட இல்லை, அவருடைய பேரப்பிள்ளை பேரில் தான் இருக்குது. அந்த பேர குழந்தையும் வந்து இஷ்டத்துக்கும் வித்துற முடியாது. மதுராவும் அவங்க குழந்தைங்களும் கையெழுத்து போட்டால் தான் அந்த சொத்தை விற்க முடியும். ஏன்னா 2 பேருக்குள்ளே லிங்க் பண்ணி வச்சுருக்காரு. மதுராவும் விற்க முடியாது, அவங்க குழந்தைங்களும் விற்க முடியாது. மதுராவும் சைன் பண்ணணும், குழந்தைங்களும் சைன் பண்ணணும். ஆனால் வந்து 2 பேரும் இதை வந்து அனுபவிச்சுக்கலாம், சொத்தை விற்க முடியாது. இதுக்கு எதுக்காக அப்படி எழுதியிருக்காருன்னா, சொத்தை யாரும் வித்துறக்கூடாது, அடுத்த தலைமுறைக்கு பின்னாடி வரணும் அப்படின்ற பாதுகாப்புக்காக தான் அதை செஞ்சு வச்சுருக்காரு. ஒரு வேளை மதுரா வந்து வயசாகி இறந்துட்டாங்கன்னா அவங்களுடைய அவங்க கையெழுத்து போட்டால் தான் அந்த சொத்தை விற்க முடியும். அப்போ இந்த சொத்து தலைமுறையாக கேரி ஃபார்வர்ட் ஆகிட்டே வருமே வந்து யாராலையும் விற்க முடியாது. அதுக்காக தான் இவ்வளோ அழகாக லீகலாக அவரை உயில் எழுதி வச்சுருக்காருன்னு
ராஜபாண்டியன் அப்படியே இடிஞ்சு போய் உட்காந்துட்டான். இதை கேட்ட பேச்சுக்கு மனசுக்கு நிம்மதியாக இருந்தது. அப்பாடா, அண்ணன் மாமா கஷ்டப்பட்டு சம்பாரித்த சொத்தெல்லாம் பத்திரமா பாதுகாத்துட்டு வச்சுட்டு போயிருக்கார். இதை தெரியாமல் இந்த மனுஷன் இப்படி ஆடிக்கிட்டு இருந்திருக்கான். நல்லா கடவுள் கொடுத்துருக்காரு தண்டன் அப்படின்னு நினச்சி மனசில் சந்தோஷப்பட்டுக்கிட்டேன். இதெல்லாம் நினச்சிட்டு தான் காரில் வந்துட்டு இருந்தார். ராஜகோபாலும் ராஜபாண்டியனை பிடிச்சி திட்டிகிட்டு இருந்தார். உன் அண்ணன் எவ்வளோ பாசம் வச்சுருந்தான் அவங்க மேலே, உன்னை எப்படியாவது நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும் எவ்வளோ கஷ்டப்பட்டான். நீ இப்படி ஒரே நேரத்தில் அவனை மேலே அனுப்பிச்சுட்டேடா. இப்போ நான் மட்டும் இந்த கேஸை ரீஓப்பன் பண்ணனா நீ ஜெயிலுக்கு தான் போவ அப்படின்னு. உன் அண்ணன் என்ன உயில் எழுதி வச்சுருக்கான்னு எனக்கு தெரியுமா அப்படின்னு சொன்னார். அப்போ ராஜபாண்டியன் சொன்னான், எனக்கு தெரியும் எல்லாம் அப்படின்னு. இது மதுராவுக்கும் மதுராவுடைய குழந்தைங்களுக்கு தான் போய் சேரும், அவங்களுக்கு தான் பவர் இருக்குது அப்படின்னு. ஓஹோ, சொத்தை இமீடியட்டாக விற்கிறதுக்கு பார்த்துருக்க, அதனால தான் லீகலில் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னார். அப்படியே சரி, எல்லாம் சரி, இதோடு எல்லாம் முடிச்சுக்கலாம். நீ உன் வேலையை பாரு. மதுராவுக்கு எந்த தொந்தரவும் நீ இனிமேல் கொடுக்க மாட்டேன்னு நான் நினைக்கிறேன். சொத்துக்காக தானே மதுராவை எவ்வளோ இப்படிலாம் கையெழுத்து வாங்கினான்னு. அப்போ மதுரா சொன்னான், சித்தப்பா ஒரு நாள் அப்பா ஒரு நாள் கூட என்னை எதுக்கும் கோவப்பட்டதுக்கிட்டல, பாசமாக தான் நடந்திருந்தாது அங்கிள் ஒன்று. ஆமாம், ராஜபாண்டியன் எதுக்காக மதுரா மேலே பாசமாக இருந்தான்னா, எங்கே கண்டிச்சு வளர்த்து அவள் நம்ம மேலே கோவப்பட்டு கையெழுத்து எதுவும் போடாமல் போயிடுவாளோன்றதுக்காக தான் அவள் மேலே பாசத்தை மட்டுமே காமிச்சிட்டு இருந்தான். அது எல்லாமே இப்போ வேஸ்ட்டாக போயிடுச்சேன்னு ரொம்ப கவலையாக இருந்தது மனசுக்குள்ளே. பேச்சுக்கு ரொம்ப நிம்மதியாக இருந்தது. அப்புறம் ராஜபாண்டியன் சொன்னார், ராஜபாண்டியனை பார்த்து, நீ மதுரை விலாசம் நீ வெக்கேட் பண்ணிவிட்டு அதை மதுரா கிட்ட கொடுத்துரு. நீ உனக்கு இங்கே இருக்கிற ஃபேக்ட்ரிஸை வர இன்கம்மை நான் திருச்சிக்கு உனக்கு வர மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். அதை நீ வச்சுட்டு திருச்சிலே இருந்துக்கோ. உன் பையன் வெளிநாட்டிலேருந்து வந்தால் அங்கே இருக்க சொத்தை இங்கேருந்து வர இன்கம்மை வச்சு உனக்கு புத்தி இருந்தால் டெவலப் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னார். மதுராவும் அதான் சொன்னான். மதுரா என்ன நினச்சா, பேச்சியும் ராஜபாண்டியனும் தான் கூட இருக்கணும்னு நினச்சா. ஆனால் ராஜகோபால் என்ன நினச்சாரு, வேண்டாம், ஒரு தடவை கெட்ட எண்ணம் மனசில் வந்துருச்சுன்னா திருப்பி அதை ஏதாவது யோசிக்க தான் சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு, நீ திருச்சிக்கே ஷிஃப்ட் ஆகிடு அப்படின்னு சொன்னார். அங்கே எல்லாமே ஓரளவுக்கு ஒரு முடிவுக்கு அவங்களும் சரியான ஒரு முடிவு எடுத்தாங்க. ஒரு பேச்சு கூட சொன்னான், ஆமாண்ணா, நாங்கள் திருச்சிக்கு போயிடுறோம். மதுரை விலாசம் மதுரா கிட்ட ஒப்படைச்சு அவளே இருந்துக்கிட்டோங்க. ஆனால் மதுரா தனியாக இருப்பாளே, நான் வேணா அவளுக்கு துணைக்கி இருக்கனே அப்படின்னு பேச்சு சொன்னான். இல்லை, நீ உன் புருஷன் கூட இருக்கிறது தான் சரி, மதுராவை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா ராஜகோபால் சொன்னார். அப்புறம் அதுக்கு பிறகு மதுரா அந்த வாடகை வீட்டில் இருக்கால அங்கே வந்துட்டு அந்த பாட்டிக்கிட்ட சொன்னான், இந்த மாதிரி நான் வேறு ஒரு ஹோட்டல் நாங்கள் வேறு ஒரு ஹோட்டலுக்கு நான் போகிறேன், அதனால் அந்த பக்கத்தில் இருக்கிற வீட்டுக்கு நான் ஷிஃப்ட் ஆக போகிறேன்னு சொல்லிவிட்டு அந்த வீட்டை காலி பண்ணிவிட்டு மதுரை விலாஸ்க்கு வந்துட்டான். மதுரை விலாஸ்க்கு வந்தோடனே மதுராவை பார்த்தோன்னே தாத்தாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ரொம்ப நாள் கழித்து அவளை பார்த்தோன்னே, எங்கம்மா போயிருந்த நீ இல்லாமல் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டோம் தெரியுமான்னு அப்படியே அழுதுட்டு இருந்தார். தாத்தா கொஞ்சம் வெளியில் போயிருந்தேன் தாத்தா, ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போயிருந்தேன் அப்படி இப்படின்னு சொல்லி சமாளித்தான். இப்படின்னு நாட்கள் போயிட்டு இருந்தது. ஹோட்டலும் நல்லா ரன் ஆகிட்டு இருந்தது. பேச்சியும் ராஜகோபாலும் திருச்சிக்கு போயிட்டு அவங்க இப்போ இந்த எல்லா கம்பெனிஸோடைய லீகல் அட்வைஸராக ராஜகோபால் வந்துட்டார். அதனால் கம்பெனி எல்லா டாக்குமெண்ட்டும் ராஜகோபால் கையில் அவரை டேக் ஓவர் பண்ணி எல்லாம் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தார். அதில் வர இன்கம்மை அப்படியே ராஜபாண்டியன் அக்கௌண்ட்டுக்கு திருப்பிட்டு இருந்தார். அவனுக்கு குறைஞ்சது ஒரு மாதத்துக்கு எப்படியும் லாபம் மட்டும் ஒரு 5 கோடி 6 கோடின்னு போயிட்டு இருந்தது. அதனால் அதை வச்சு அவங்க பெரிய ஃபேக்ட்ரி எல்லாமே கட்ட ஆரம்பிச்சிட்டார். அவருடைய பையன் வர வரையும் இந்த பணம் அவனுக்கு கொடுக்கணுன்னு ராஜகோபால் முடிவு பண்ணியிருந்தார். இங்கே மதுரா அந்த ஹோட்டல் நல்லா ரன் ஆகிட்டு இருந்தது. சுற்றி அக்கம் பக்கத்தில் உள்ள எல்லாருக்கும் நல்லா ஃபேமஸ் ஆகிடுச்சு. அந்த ஹோட்டலில் மெயினாக ஃபுட்டு எப்படி இருந்துச்சுன்னா, நல்ல சவுத் இண்டியன் ரெசிபி தான் இருக்கும். வெரைட்டியான மூலிகை ரசம், சூப்பு, அப்புறம் கீரை வெரைட்டிஸு எல்லாமே நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அங்கே போய் சாப்பிட்டுட்டு வந்தாலே யாருக்கும் உடம்பு அப்படியாச்சு இப்படியாச்சுன்னு இல்லை, நல்லா ஃப்ரீயாக இருந்தது. ஏதோ
நல்ல உடம்புக்கு நல்லா இருந்தது சாப்பிட்டு வந்தாலே. ஏன்னா மதுரை வந்து ஒரு நாள் வாங்கின காய்கறியை வந்து மறுநாள் யூஸ் பண்ணுறதில்ல. அன்னன்னைக்கு முடிச்சிடுவா. ஒரு வேளை பேலன்ஸ் இருந்துச்சுன்னா பக்கத்தில் இருக்கிற ஆர்ஃபனேஜுக்கு கொடுத்துருவா. ஒர்க்கர்ஸும் வந்து ஷிஃப்ட்டு கணக்கில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. காலையில் 5:30க்கு ஒர்க் பண்ணுறாங்கன்னா மதியானம் 2 o'clock முடிச்சிருவாங்க. அதோடு அவங்க போயிடுவாங்க. 2 o'clockலேருந்து 11 o'clock ஒரு ஷிஃப்ட் வரும். அவங்க முடிச்சுட்டு 11 o'clock முடித்த பிறகு எல்லோரும் அதை ஹோட்டல் அவங்க முடிச்சுட்டு போயிடுவாங்க. அடுத்து வந்து ஒர்க்கர்ஸ் தனியாக வச்சுருந்தா. ஹோட்டல் வேலை செய்கிறவங்க வந்து சமைக்கிறது, ஹோட்டல் மெயின்டைன் பண்ணுறது, அவ்வளோதான். அடுத்து 3 ஷிஃப்டாக ஒர்க்கர்ஸ் வச்சுருந்தா. இந்த 3rd ஷிஃப்ட் வந்து 11 o'clock வருவாங்க. அவங்க வந்து என்ன செய்வாங்க, ஹோட்டலை ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு டேபிள்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருவாங்க. எல்லாமே வந்து ஒரு 1 o'clock முடிஞ்சிடும். 1 o'clock முடிஞ்சோடனே அவங்களுக்கு தனியாக வந்து ஒரு வேன் ரெடி பண்ணியிருந்தா. அந்த 11 o'clock வரவங்களுக்கு வரும்போது அவங்க வந்துடலாம். அவங்க ஒரு வேளை அவங்களால முடியலன்னா அவங்க வீட்டில் கொண்டு போய் வேன் விட்டுரும். அந்த மாதிரி எல்லாருக்கும் வச்சுருந்தா. அந்த லாஸ்ட்டாக 11 o'clock வர்றவங்களுக்கு மட்டும்தான் போக வர்றதுக்கு வேன் வச்சுருந்தா. ஏன்னா அன்டைமில் வந்து போகிறதுக்கும் வர்றதுக்கும் ரிஸ்க் இல்லையா, சேஃப்டியாக இருக்கணுன்றதுக்காக அந்த அரேஞ்ச் பண்ணியிருந்தா. அதனால் வந்து ஒர்க்கர்ஸ்கிட்டையும் சரி, கிச்சன்லேயும் சரி, எல்லாருக்கும் வந்து ஒரு ஒர்க் ப்ரெஷர் இல்லாமல் நீட்டாக இருந்துச்சு. இடையில பிரேக் எடுத்துக்கணுன்னா மேலே இருக்கிற ரூமில் போய் உக்காந்துட்டு ஏதாவது டிவி பார்த்துக்கலாம், கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா 5:30லேருந்து 2 o'clock வரையும் ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் ரொம்ப டயர்டாக இருந்துச்சுன்னா ஒரு 1/2 hour போய் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி வச்சுருந்தா. ஃபுட்டும் வந்து நல்லா நம்மளுடைய இட்லி, தோசை, அதுலேயே வெரைட்டியான இட்லி, வெரைட்டியான தோசை, அப்புறம் சூப் ஐட்டம்ஸ், கீரை சூப்பு, பழ சூப்பு அப்படின்னு எல்லாமே நிறைய வச்சுருந்தா. ஒவ்வொன்றும் தரமானதாக இருந்துச்சு. சுரேஷ், பாபு, ரமேஷ், சுரேஷ், பாபு, ரமேஷ், ராம் எல்லாருமே வந்து அவங்கவுங்களும் தன்னுடைய சொந்த ஹோட்டல் மாதிரி வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. இப்படி நாள் போயிட்டு இருந்தது. சூர்யா வந்து 2 வாரத்துக்கு ஒரு தடவை வந்து செடியை பார்த்து மெயின்டைன் பண்ணிவிட்டு நல்லா லிக்யூடான உரங்கள்லாம் கொடுத்துட்டு போவோம். அப்போ ஒரு செடிங்கள்லாம் எப்பயுமே பார்க்க நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் ஹெல்த்தியாகவும் இருந்துச்சு. ஒரு நாள் மதுரா வந்து சுரேஷ்கிட்ட கேட்டா, சூர்யா பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டா. சூர்யா வந்து அந்த அண்ணன் ரொம்ப நல்லவர். அவங்க அப்பா ஒரு நல்ல பிஸ்னஸ் தான் பண்ணிகிட்டு இருந்தார். திடீர்னு பிஸ்னஸில் லாஸ் வந்துடுச்சு. அப்போ அதுலேருந்து அவரால் மீண்டு வர முடியாதனால அதை அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கையில் இருக்கிற காசை வச்சு இந்த நர்சரியை வந்து ஓப்பன் பண்ணார். சூர்யா அண்ணனால அதுக்கு மேலே பெரிய படிப்புலாம் படிக்க முடியல. ஒரு டிகிரி மட்டும் முடிச்சுட்டு இந்த நர்சரியை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காரு. இது அண்ணன் ஒரு நாள் சொல்லிகிட்டு இருந்தார், எங்கள் அப்பாவுக்கு இருக்கிற வசதிக்கு நான் இன்னும் நல்லா படித்து நல்ல பெரிய லெவலுக்கு போயிருப்பேன்டா, என்ன பண்ணுறது, நமக்கு நேரம் இப்படி இருக்குது அப்படின்னு சொன்னார் ஒரு தடவை. அதனால் ரொம்ப நல்லவர் தான். அப்போ மதுரா சொன்னால், சூர்யாவை வந்து கல்யாணம் பண்ணிக்கலான்னு நான் யோசிக்கிறேன், அதான் நீங்கள் என்ன சொல்கிறீங்க சுரேஷ் அப்படின்னு கேட்டேன். நல்ல முடிவு தான் மதுரா. என்னை பொறுத்தவரை சூர்யா ஒரு நல்ல மனுஷன்தான் அப்படின்னு. சரி, சூர்யாவை என்ன நினைக்கிறாரு நமக்கு தெரியணும்ல அப்படின்னு சுரேஷ் சொன்னான். ஆமாம், நான் வேணால் போய் கேட்கட்டுமா அப்படின்னு கேட்டான். அப்போ மதுராவுக்கு காஃபி கொண்டு வந்த அந்த கணேஷ் இதெல்லாம் கேட்டுட்டு, நாங்கள் போகிறோம்க்கா, நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு சூர்யா அண்ணனை பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டான். பிடிச்சிருக்கு, சூர்யாவோட நேர்மை பிடிச்சிருக்கு, அந்த ஒர்க்கில் இருக்கிற ஒரு உண்மையாக உழைக்கிற அந்த உழைப்பு எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னான். சரின்னு சொல்லிட்டு சுரேஷும் கணேஷ், ராம், பாபு எல்லோரும் என்ன செஞ்சாங்க, கார் எடுத்துக்கிட்டு சூர்யாவோட நர்சரிக்கு வந்தாங்க. சூர்யா இவங்கெல்லாம் பார்த்துட்டு, என்னடா இப்போ தானே நான் கார்டன் மெயின்டைன் பண்ணேன், இப்போ என்ன எல்லாம் பட்டாளமாக கிளம்பி வந்திருக்கீங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டேன். அண்ணா ஒன்றும் பிரச்சனை இல்லை, பெரிய பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னா கணேஷ். பெரிய பிரச்சனையா? ஆமாம், மதுரா அம்மா அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்தாலா? நான் என்னடா அப்படி செஞ்சேன், ஒழுங்காக தானடா மெயின்டைன் பண்ணிட்டு வந்தேன், இப்போ ஏதாவது புதுசாக செடி வச்சு ஆர்டர் பண்ண கொடுக்க போகிறாளா அப்படின்னா. அப்படிலாம் இல்லை, உங்களுக்கு ஒரு பெரிய தண்டனை கொடுக்க போகிறாங்க. என்னன்னு? மதுரா விலாஸில் உள்ள கார்டனை நீங்கள் தான் மெயின்டைன் பண்ணணும். அப்படியா? பாருங்க, நல்லா ஆர்டராச்சே, ஆனால் பில் அதிகமாகும்னு சொல்லு மதுரா கிட்ட அப்படின்னா. அதை விட இன்னொரு பெரிய தண்டனை கொடுக்க போகிறாங்க.
என்னடா ஒரே தண்டனைன்றீங்க, சொல்லி முடிங்கடான்னு. மதுரை விலாஸ் நீங்கள் தான் மெயின்டைன் பண்ணணும். மதுரை விலாஸ், ஐயோ அது பெரிய பங்களா வச்சு என்னால் முடியாதுடான். சரி, அப்போ நீங்கள் மதுராவுக்கு வந்து பாடி கார்டாக இருக்கணும். அதெல்லாம் முடியாது, நேரத்துக்கு ஒரு ஆர்டர் போடுவா, நம்மளாலாம் முடியாதுன்னு. மதுராவுக்கு நீங்கள் தான் கல்யாணம் பண்ண போகிறீங்க. கல்யாணமா அப்படின்னா, என்னடா சொல்கிறேன்னா ரவி உடனே வந்து அண்ணா ஓகே சொல்லிட்டாருன்னு சொல்லுங்கள் அப்படின்னு. எப்படா நான் ஓகே சொன்னேன், பேசாமல் இருடா. அவகிட்ட 2 நிமிஷம் பேசினாலே எனக்கு தலை சுத்தம். அவளெல்லாம் நான் கல்யாணம் பண்ணிலாம் காலத்தை ஓட்ட முடியாது. அதெல்லாம் அண்ணன் ஓட்டுவார். அண்ணன் சரின்னு சொல்லிட்டாரு, நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு. கிளம்புங்க முதல்ல அப்படின்னு எல்லாரையும் கிளப்பி விட்டுருவான். கிளப்பினோடனே, டேய் நில்லுடா சுரேஷ் நில்லு, நான் சொல்கிறத கேளுன்னு. ரவி சொல்லுவான், அண்ணன் நீங்கள் கிளம்புங்க, அண்ணன் ஓகே சொல்லிட்டாருன்னு சொல்லுங்கள் போய் அப்படின்னு. இங்கே வந்தோடனே மதுரை முக்கியமான ஃபைல்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தா. எது ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஃபுட்டு போயிட்டுருக்கு, புதுசாக ஏதாவது ரெனோவேட் பண்ணலாமான்னு எல்லாத்தையும் செக் பண்ணிகிட்டு இருந்தா, டேட்டாஸ் பார்த்துட்டு இருந்தா. அப்போ சுரேஷ் உள்ளே வந்தான். என்ன சுரேஷ் என்ன சொன்னார் அப்படின்னு. நாளைக்கு நம்ம ஈவினிங் வந்து மதுரை விலாஸில் ஒரு பார்ட்டி ரெடி பண்ணுறோம், ஒரு ஃபங்க்ஷன். மதுரை விலாஸ்லையா? ஆமாம், முதல்ல உங்கள் பங்களாவுக்கு போகலாம் வாங்க அப்படின்னு ராமு கேஷ் கவுண்டரில் உட்காந்து ஹோட்டலில் பார்த்துக்கோன்னு சொல்லிவிட்டு மதுரா கணேஷும் பாபும் போனாங்க. மதுரை விலாஸ்க்கு வந்துட்டு அங்கே இருக்க ஒர்க்கர்ஸ்லாம் கூப்பிட்டான் சுரேஷ். கூப்பிட்டுட்டு, இந்த மாதிரி நாளைக்கு ஒரு பெரிய விருந்து இருக்குது, அதுக்கு வேண்டியதுக்கெலாம் நீங்கள் சமையல் ரெடி பண்ணுங்கள், அந்த தோட்ட வேலையாளுங்கெல்லாம் கூப்பிட்டுட்டு நீங்கள் கார்டன்லாம் நல்லா டெக்கரேட் பண்ணுங்கள் அப்படின்னா. தாத்தா வந்தார், என்னப்பா விசேஷம் அப்படின்னே. அதாவது எல்லாருக்கும் ஒரு பெரிய விருந்து கொடுக்கணுன்றதுக்காக மதுரை அம்மா ரெடி பண்ணியிருக்காங்க. அப்படியா, பாப்பா அதான் சொல்லிச்சு அப்படின்னாரு. ஆமாம், மதுரை எதுவும் பேசலை, அப்படி பார்த்துட்டு வந்தா. சுரேஷ் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா. பேசாமல் இருங்க, இன்றைக்கி நான் சொல்கிறத நீங்கள் கேளுங்க அப்படின்னா. சரி உங்கள் இஷ்டம் பண்ணுங்க அப்படின்னு. மறுநாள் ஈவினிங் ஆச்சு. சரி, கணேஷ்ட என்ன செஞ்சான், பைக்கு கொடுத்து பாபுவும் கணேஷும் போய் சூர்யாவை கூட்டிகிட்டு வரதுக்கு போனாங்க. சூர்யா அப்போ தான் நர்சரியில் எல்லாத்தையும் உட்காந்து செடிங்கெல்லாம் பார்த்துட்டு இருந்தான். அப்போ கணேஷ் போய், அண்ணா என்ன இப்படி உட்காந்துட்ருக்கீங்க, ரெடி ஆகலைன்னா. எங்கடா ரெடியாக சொல்கிற? ரவிகிட்ட போய் கணேஷ் சொன்னான், அண்ணனை சீக்கிரம் மாப்பிள்ளையாட்ட ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வர்றது உன் வேலை அப்படின்னு. இந்த அண்ணன் ஒரு நல்ல சட்டை போடுறதுக்கே 4 நாள் யோசிப்பார், இவரை நான் எங்கடா ரெடி அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ கூட்டிகிட்டு வர அப்படின்னு. சூர்யா வந்து சொன்னான், அண்ணே இங்கே வாங்கண்ணே, எனக்கு தெரிஞ்ச ஒரு பையனுக்கு இன்றைக்கி பர்த்டே ஃபங்க்ஷன் நானே, நீங்கள் என் கூட வந்தால் எனக்கு கொஞ்சம் பெருமையாக இருக்குண்ணே. நான் வர்றதில் உனக்கு என்னடா பெருமைன்னு, எங்கள் முதலாளி என் கூட வந்திருக்காருன்னா பார்த்துக்கோடா அப்படின்னு நான் சொல்லுவேன்ல. ஓ சரி, என்னால் உனக்கு ஒரு மரியாதை கிடைக்குதுன்னா நான் வரேன் அப்படின்ட்டு, நீ நர்சரியை பார்த்துக்கோ, நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன்ட்டு போயிட்டு வந்தான். போய் நல்ல ஒரு குர்த்தா போட்டுட்டு அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தான். அது வரைக்கும் பாபுவும் கணேஷும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. வந்தோடனே, இவனுங்க எப்படா வந்தானுங்க? அது வந்ததை ரவி சொல்லவே இல்லை. சரி காரில் போகலாம் வாங்க அப்படின்னு கூட்டிகிட்டு போனான். இவனுங்க உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிஞ்சவங்களா? ஆமாம் தெரிஞ்சவங்க தான் அப்படின்னு. கார் வந்து மதுரை விலாஸ்கில் என்ட்ராச்சு. இங்கே ஏன்டா கூட்டிகிட்டு வந்தீங்க? ஏதோ வந்தோம் வாங்க, என்னமோ பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கார் வந்து போர்ட்டிக்கலில் நின்றுச்சு. இன்னொன்று அப்போ ராஜகோபால் அங்கே நின்றுட்டு இருந்தார். சூர்யா பார்த்துட்டு, நம்ம நர்சரிக்கு வர பையன் தானே அப்படின்னு. அதுக்கு முன்னாடியே சுரேஷ் சொல்லியிருந்தான் ராஜகோபால்கிட்ட இந்த மாதிரின்னு. அப்படியா, நல்ல பையனை, பரவாயில்ல, எனக்கும் பிடிச்சிருக்கு. நம்ம கார்டனை வந்து மெயின்டைன் பண்ண வரும்போது நான் பார்த்துருக்கேன், நல்லா மரியாதையான பையன், வேலையை நல்லா சுத்தமாக செய்வான், ஒரு நேர்மையானவன் தான். சரியான செலெக்ஷன் தான்டா சுரேஷ். பசும்பொன் பாண்டியன் எனக்கு எப்படி உதவி செஞ்சானோ அது மாதிரி நீ மதுராவுக்கு செஞ்சுருக்க, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொன்னான். சூர்யா வந்து உள்ளே என்ட்ரானோடனே ராஜகோபால் ஒரு மாலையை அவர் கழுத்தில் போட்டார். சார் என்னங்க சார் இதெல்லாம்? என்னன்னே, நீ தான் இந்த விருந்துக்கு ஹெட்டு அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தார், நீ தான் சீஃப் ஹெட் அப்படின்னு கூட்டிகிட்டு வந்து அங்கே எல்லோரும் அவருடைய ராஜகோபாலோடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்துருந்தாங்க. பசும்பொன் பாண்டியனுக்கு தெரிஞ்சவங்களும் வந்திருந்தாங்க. அப்புறம் ஜமீனில் இருக்கிறவங்களையும் வர வச்சுருந்தார். எல்லோரும் வந்து அங்கே எல்லோரும் சேர்ந்து நின்று
எல்லாரும் கேதர் ஆகியிருந்தாங்க அந்த ஃபங்க்ஷனில். அப்போ ராஜகோபால் தான் சொன்னார், ராஜபாண்டியனையும் வர வச்சுருந்தார், பேச்சையும் வர வச்சுருந்தார். இதெல்லாம் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடியே ரெடி பண்ணிட்டாங்க. அப்போ ராஜகோபால் சொன்னார், உங்கள் எல்லாருக்கும் ஒரு நல்ல செய்தியை சொல்கிறேன். மிஸ்டர் சூர்யா, நர்சரியோட ஓனர் சூர்யா வந்து நான் மதுராவுக்கு மாப்பிள்ளையாக முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னோடனே, சூர்யா, மதுரா இதில் உனக்கு சம்மதமா அப்படின்னு கேட்டார். சூர்யாவில் நானே சம்மதிக்கலை, அவளை போய் சம்மதமானு கேட்குறாரு அப்படின்னு. ஆனால் ரவி கையை இழுத்து பிடிச்சிக்கிட்டான். இப்போ நான் தான் உங்களுக்கு முதலாளி, நீங்கள் அமைதியாக இருக்கீங்க, ஏன்டா என்ன அவள்கிட்ட மாட்டி விட்றேன்? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, என் பேச்சை நீங்கள் கேளுங்க. அந்த நான் ஆர்டர் என்ன சொன்னேன், ஜாக்பாட்டுன்னு சொல்லி அதை ஃபினிஷ் பண்ணி காமிச்சல, அதே மாதிரி இதுவும் ஜாக்பாட் தான், அமைதியாக இருங்க அப்படின்னு. மதுராவில் தலையை குனிஞ்சிட்டு எனக்கு சம்மதம் அப்படின்னா. மிஸ்டர் சூர்யா அப்படின்னோடனே, அவர் சம்மதிச்சு தானே இந்த ஃபங்க்ஷனே நடக்குது அப்படின்னு ரவி சொன்னான். அப்புறம் அங்கே எல்லோரும் எனக்கு மாப்பிள்ளை நல்லா கண்ணுக்கு லட்சணமாக அழகாக இருக்காருன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு கமெண்ட்ஸ் சொன்னாங்க. அந்த ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடிஞ்சுது. அப்புறம் ஒரு நல்ல சூர்யாவுக்கும் மதுராவுக்கும் ராஜகோபால் கல்யாணம் பண்ணி வச்சார். ராஜபாண்டியன் இத்தனை வருஷம் தான் மனசில் இருக்கிற கெட்ட எண்ணத்தெல்லாம் போட்டுட்டு, ஏன்னா அவருக்கு நல்ல லாபம் வந்து அங்கே ஓரளவுக்கு நல்ல ஃபேக்ட்ரியை ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. பேச்சுக்கும் ராஜபாண்டியன் மனசு திருந்தினது, நிம்மதியாக இருந்தது. முன்ன மாதிரிலாம் எதுக்கெடுத்தாலும் பணம்னு அலையாமல் மனசில் நல்ல எண்ணத்தை வளர்த்துக்கிட்டு எல்லாருக்கும் நம்ம நல்லது செய்யணும், நல்லவனாக இருந்தால் நமக்கு நிம்மதி கிடைக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டார். சூர்யாவும் வந்து கொஞ்சம் சூர்யாவுக்கும் மதுராவுக்கும் கல்யாணம் ஆன பிறகு சூர்யா மதுராவுடைய பாசத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டான். அவள் வெளி தோற்றத்துக்கு தான் வந்து ரொம்ப கண்டிப்பாக கடினமாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் மற்றபடி ரொம்ப நல்ல பொண்ணாக இருந்தாள். அந்த தோட்டத்து தாத்தாவும் சூர்யாக்கிட்ட ரொம்ப மதிப்போடு இருந்தார். வேலையாட்களும் அவர்கிட்ட ரொம்ப நல்ல பாசமாக ரொம்ப மரியாதையோடு நடந்துக்கிட்டாங்க. சூர்யாவோட அப்பாவும் அம்மாவும் தான் பையன் ஒரு நல்ல இடத்துல நல்ல வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டதுக்கு நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டாங்க. சூர்யா அப்பா வந்து நான் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக சாதிக்கணும்னு நினச்சேன், அதில் நான் தவறிட்டேன், பரவாயில்ல என் பையனுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டாரு. அங்கே உள்ள எல்லாரோட மனசுலேயும் ஒரு நல்ல நிம்மதி வந்தது. அப்போ மதுரா சொன்னால், ஒரு ராத்திரியில் அந்த என் வாழ்க்கை எப்படி போக போகுதுன்னே தெரியல, நான் நடுங்கிக்கிட்டே வந்தேன். ஆனால் காலம் சரியான இடத்துல என்னை கொண்டு நிற்க வச்சிச்சு. அதே நேரத்தில் உங்களையும் என்னை பார்க்க வச்சிச்சு. என் வாழ்க்கையில் முயற்சி செஞ்சால் வெற்றியை நம்ம ரொம்ப சீக்கிரம் தொட்டுறலான்றதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா. சூர்யாவை நினச்சான், ஆமாம் உண்மையாக இருந்தால் நிச்சயமாக வெற்றி நம்மக்கிட்ட வரும்னு நானும் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா.